ஜன்தன் வங்கி கணக்குகள் முடக்கமா என்ற கேள்வி எழுந்திருக்கு. ஜன்தன் வங்கினா என்ன, தொடர்ந்து இந்த கணக்குகள் முடக்கமாகுதா அப்படிங்கிற கேள்விக்கான விடையை இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். பொதுவா நாம மத்த வங்கியில கணக்கு வச்சிருந்தா மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கணும். வங்கிக்கு வங்கி அது மாறுபடும். ஒரு சில வங்கியில 1000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரைக்கும் நாம மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஆனா எல்லா நேரங்களையும் நம்மளால அந்த பேங்க் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா அது கஷ்டம்தாங்க. அதனால தான் ஏழை மக்களுக்கும் வங்கி கணக்கு இருக்கணும்னு பாரத பிரதமர் மோடியால 2014ஆம் ஆண்டு பிரதான் மந்திரி யோஜனா திட்டத்தின் கீழே ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுச்சு. இந்த வங்கி கணக்கு தொடங்குறதுக்கு மூலமா என்னென்ன பயன்கள் அப்படிங்கறத இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். அதாவது குறைவான கட்டண இருப்பு இன்றி பராமரிக்க முடியும்னு சொல்றாங்க. குறைவான கட்டணமின்றி பராமரிக்க முடியும் அப்படின்னா என்ன? அதாவது ஜீரோ பேலன்ஸ் நீங்க இந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண முடியும். கணக்குகள்ல இருக்கிற வைப்பு தொகைக்கு ஏற்றபடி உங்களுக்கு வட்டியும் கிடைக்கும். கணக்கு நீங்க வச்சிருக்கீங்க, அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க இந்த பேங்க்ல அப்படின்னா ரூபே டெபிட் கார்டும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்ல 2 லட்சத்திற்கான விபத்து காப்பீட்டு தொகையும் கிடைக்கும். அதிலும் 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்க ஓடி எடுத்துக்கிறதுக்கான வசதியும் இருக்கு. இது மாதிரி பல விஷயங்கள் இந்த ஜன்தன் வங்கி கணக்கு மூலமா நீங்க பெறலாம். 2014ஆம் ஆண்டுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஜன்தன் வங்கி பயன்படுத்துறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது. இந்தியாவில் அதிக கணக்குகள் செயலற்ற தன்மையில் இருக்கிறதுக்கு ஜன்தன் யோஜனா கணக்குகளும் ஒரு காரணம்னு உலக வங்கி அறிக்கை 2025 ஜூலைல கூட ஒரு அறிக்கையை விட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஜன்தன் வங்கி வடமாநில பகுதிகளில் அதிகமாக பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தற்போதைய நிலவரப்படி நம்ம பார்க்கும்பொழுது 56 கோடியே 16 லட்சம் பேர் ஜன்தன் வங்கியில கணக்கு தொடங்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 36 கோடி கணக்குகள் கிராமப்புறங்களையும் அர்பன் ஏரியாக்கள்லையும் பயன்படுத்துறாங்கன்ற தகவலும் வெளியாகிருக்கு. இது மட்டும் இல்ல, ஜன்தன் வங்கிகள்ல ரூபாய் 2 கோடியே 67 லட்சத்து 755 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் இருப்பு இருக்கா. இந்த நிலையில தான் ஜூலை 31, 2025ஆம் ஆண்டு இறுதியில 56.03 கோடி பிரதான் மந்திரி யோஜனா திட்டத்தின் கணக்குகள்ல 13.04 கோடி கணக்குகள் செயல்படலன்னு மக்களவையில நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி எழுத்துப்பூர்வமா பதில் அளிச்சிருந்தார். உத்தரப்பிரதேசத்துல அதிகபட்சமா 2.75 கோடி செயல்படாத ஜன்தன் கணக்குகள் இருக்கு. அதை தொடர்ந்து பீகார்ல 1.39 கோடி, அப்புறம் மத்திய பிரதேசத்துல 1.07 கோடி செயல்படாத கணக்குகள் இருக்கிறதா அவர் சொல்லியிருந்தார். இது மட்டுமில்ல, உத்தரப்பிரதேசத்துல 2.75 கோடி செயல்படாத கணக்குகளோட இது முன்னிலை வகிக்குது அப்படிங்கிற தகவலையும் அவர் கூறியிருந்தார். அது மட்டும் தொடர்ந்து பீகார் அப்புறம் மத்திய பிரதேசமும் இருக்கு. இந்த கணக்குகளை மீண்டும் செயல்படுத்த அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருதுனோ, கேஐசி விவரங்கள் இல்லாத கணக்குகள் செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு மேல செயல்படாதுனோ ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. கேஒய்சினா என்ன? வாடிக்கையாளர்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துற கட்டாய செயல்முறை தான் கேஒய்சி. அடையாள திருட்டு அப்புறம் பிற மோசடிகளை தடுக்க உதவும். வங்கிகள் அப்புறம் நிதி நிறுவனங்களுக்கான சட்டப்பூர்வ தேவை, கேஒய்சி செயல்முறை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதே இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். ஒரு கணக்கை நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னா முகவரி சான்றுகள் கூடிய சமீபத்திய புகைப்படத்தையும் சமர்ப்பிக்கணும். இந்த ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டதுக்கு அப்புறமா உங்கள் அடையாளம் உறுதி செய்யப்படும். கேஒய்சி செயல்முறை அவ்வப்போது புதுப்பிக்கப்படணும். இதெல்லாம் தான் கேஒய்சியினுடைய ஒரு முக்கியமான விஷயங்கள். தேவையான ஆதாரங்கள்னா என்ன? ஆதார் அட்டை, பேன் கார்டு, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், இதெல்லாம் கேஒய்சி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு ஆவணங்கள். இப்போ நடைமுறையில் கேஒய்சி செயல்முறையும் இருக்கு. அதாவது ஆன்லைன் மூலமாகவே நம்ம நம்மளுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்திக்கலாம். இந்த நிலையில இந்த ஜன்தன் வங்கி கணக்குகளை நோயோ கஸ்டமர் என சொல்றப்படுற கேஒய்சி விவரங்கள் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள இணைக்கல அப்படின்னா இந்த வங்கி கணக்குகள் எல்லாமே மூடப்படும்னு பீகார் மாநில செய்தித்தாள்கள்ல செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. இதனை மேற்கோள் காட்டி தான் மத்திய அரசு இந்த செய்தி தவறானது, கேஒய்சி இணைக்கப்பட வேண்டியது அவசியம் அப்படின்னாலோ கேஒய்சி புதுப்பிக்காவிட்டாலோ வங்கி கணக்குகள் மூடப்படாது அப்படிங்கிற ஒரு விரிவான விளக்கத்தை அதிகாரப்பூர்வமா கொடுத்திருக்காங்க.